தெய்வீக மாலை நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம தெய்வீக மாலை யூடியூப் சேனல்ல அருள்மிகு சதுரங்க வல்லபநாதர் சுவாமி திருக்கோவில் பூவனூர் என்பது சதுரங்க விளையாட்டுடன் செஸ் விளையாட்டுடன் இறைவனுக்கு உள்ள தொடர்பை விளக்கும் உலக புகழ்பெற்ற ஆன்மீக தலமாகும். இக்கோவிலை பற்றிய முழுமையான மற்றும் விரிவான தகவல்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இக்கோவிலில் அமைவிடம் தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் நீடாமங்கலம் மன்னார்குடி சாலையில் அமைந்துள்ள பூவனூர் திருப்பூவனூர் என்னும் கிராமத்தில் இக்கோவில் அமைந்துள்ளது. பாமினி ஆற்றின் கரையில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. நீடாமங்கலத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவு, மன்னார்குடியிலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவு. அருகிலுள்ள ரயில் நிலையம் நீடாமங்கலம். இக்கோவிலின் தல வரலாறு. முன்பு ஒரு காலத்தில் நெல்லையை ஆண்ட வசுதேவன் என்ற மன்னனுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை. அவரும் அவரது மனைவியும் நெல்லையப்பரை வேண்டி விரதம் இருந்தனர். இறைவனின் அருளால் பார்வதி தேவி அவர்களுக்கு மகளாகவும் சப்த மாதாக்களில் ஒருவரான சாமுண்டீஸ்வரி செவிலித்தாயாகவும் அவதரித்தனர். மன்னர் தாமிரபரணி ஆற்றில் நீராடும்போது தாமரை மலரின் சங்கு வடிவில் இருந்த குழந்தையை எடுத்து அதற்கு ராஜராஜேஸ்வரி என பெயரிட்டு வளர்த்தார். அந்த இளவரசி சகல கலைகளிலும் குறிப்பாக சதுரங்க விளையாட்டில் எவராலும் வெல்ல முடியாத திறமை பெற்றிருந்தார். அவளுக்கு திருமண வயது வந்தபோது சதுரங்க ஆட்டத்தில் தன் மகளை யார் வெல்கிறாரோ அவருக்கே அவளை திருமணம் செய்து வைப்பேன் என மன்னன் அறிவித்தார். பல நாட்டு மன்னர்கள் முயன்றும் அவளை வெல்ல முடியவில்லை. இறுதியில் சிவபெருமான் ஒரு வயதான சித்தர் வேடத்தில் வந்து இளவரசியுடன் சதுரங்கம் ஆடி அவளை தோற்கடித்து பின்னர் தனது உண்மையான சிவபார்வதி வடிவை காட்டி இளவரசியை மனம் புரிந்தார். இவருக்கு சதுரங்க வல்லபநாதர் என்ற பெயர் வந்தது. இக்கோவிலின் சிறப்புகள். தேவார பாடல் பெற்ற தலம். காவிரி தென்கரை தலங்களில் 103வது சிவத்தலமாகும். திருநாவுக்கரசரால் அப்பர் பாடல் பெற்றது இத்தலம். செஸ் விளையாட்டின் தொடர்பு. இக்கோவில் 2022ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெற்ற 44வது சர்வதேச செஸ் ஒலிம்பிக் போட்டியின் போது பிரதமர் நரேந்திர மோடியால் குறிப்பிடப்பட்டு உலக புகழ் பெற்றது. சதுரங்கத்தில் சிறக்க விரும்பும் நபர்கள் இங்கு வந்து வழிபடுகின்றனர். இத்தலத்தின் மூலவரான சதுரங்க வல்லபநாதர் சுயம்புவாக தானாக தோன்றியவர். புஷ்பவனநாதர். சுகப்பிரம்ம மகிரிஷி இங்கு நந்தவனம் அமைத்து வழிபட்டதால் இறைவனுக்கு புஷ்பவனநாதர் என்றும் இவ்வூருக்கு பூவனூர் என்றும் பெயர் வந்தது. 64 கட்டங்களின் ரகசியம். சதுரங்க பலகையில் 64 கட்டங்கள் என்பது இறைவனின் 64 வடிவங்களையும் 64 நாட்டிய நிலைகளையும் குறிப்பதாக அம்பிகை மூலம் இறைவன் உணர்த்திய தலம். கோவில் நடை திறந்திருக்கும் நேரம். இக்கோவில் தினசரி பக்தர்களின் வழிபாட்டுக்காக குறிப்பிட்ட நேரங்களில் திறக்கப்படுகிறது. காலை 7 மணி முதல் 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை. விசேஷ நாட்கள் மற்றும் திருவிழா காலங்களில் இந்த நேரத்தில் மாற்றங்கள் இருக்கும். கோவிலில் உள்ள மற்ற பிற தெய்வங்கள். இக்கோவிலில் 5 நிலை ராஜகோபுரம் மற்றும் பலிபீடம், கொடிமரம் உள்ளன. உள்ளே இருக்கும் பிற முக்கிய சன்னதிகள். அம்பிகைகள். இக்கோவிலில் ராஜராஜேஸ்வரி இளவரசியாக அவதரித்த அம்மை மற்றும் கற்பகவல்லி என 2 அம்பிகைகள் தனித்தனி சன்னதியில் தெற்கு நோக்கி அருள்பாலிக்கின்றனர்.
தமிழக சாமுண்டீஸ்வரி மைசூருக்கு அடுத்தபடியாக இங்குதான் சாமுண்டீஸ்வரி அம்மனுக்கு தனி சன்னதி வடக்கு நோக்கி அமைந்துள்ளது. இவர் விசேஷமான சக்தி கொண்டவராக கருதப்படுகிறார். மற்றும் பிற தெய்வங்கள் மூலவரின் வலதுபுறம் தியாகராஜர் சன்னதியும் இடதுபுறம் நடராஜர் சன்னதியும் உள்ளன. மேலும் கோபுர விநாயகர், பாலதண்டாயுதபாணி, தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, அகத்தியர் மற்றும் நவகிரக சன்னதிகளும் இங்கு அமைந்துள்ளன. இக்கோவிலின் வழிபாட்டு முறைகள் மற்றும் பிரார்த்தனைகள். நச்சுக்கடி நிவர்த்தி, அதாவது விசக்கடி. இக்கோவிலில் முக்கியமான தீர்த்தமான பாட்குளம் என்ற குளத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் நீராடி சாமுண்டீஸ்வரி அம்மன் சன்னதியில் வழங்கப்படும் மூலிகை வேரை கையில் கட்டிக்கொண்டால் எலிக்கடி மற்றும் இதர விசக்கடிகள் குணமாகும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. பிரார்த்தனை சீட்டு கட்டுதல். திருமண தடை, குழந்தை பாக்கியம், கடன் தொல்லைகள் மற்றும் பணப்பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் சாமுண்டீஸ்வரி அம்மனிடம் பிரார்த்தனை சீட்டு கட்டி வேண்டிக் கொள்கிறார்கள். இந்த வேண்டுதல் 90 நாட்களுக்குள் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. தீராத நோய் நீங்குதல். இக்கோவிலில் பின்புறம் உள்ள கிருஷ்ண குஷ்டஹரம் தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வேண்டினால் தீராத சர்ம நோய்கள், கருங்குஷ்டம் மற்றும் ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சனைகள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள். நன்றி.